வணக்கம். இன்றைய மூன் செய்திகள். அறிவு சார்ந்த பொருளாதார வளர்ச்சியை அடைய தமிழக அரசு தகவல் தொழில்நுட்ப துறைக்கென சிறப்பு கொள்கைகளை உருவாக்கியுள்ளதாக அமைச்சர் பூங்கோதை தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் வசினகுடியில் கிராமிய வணிக செயலாக்க விழிப்புணர்வு மையத்தை துவக்கி வைத்து பேசிய தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பூங்கோதை, அறிவு சார்ந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை நோக்கி இந்தியா செல்வதை கருத்தில் கொண்டுதான் தமிழக அரசு தகவல் தொழில்நுட்ப துறைக்கென சிறப்பு கொள்கைகளை உருவாக்கியுள்ளதாகவும், மாநிலத்தில் உள்ள 1 லட்சம் பள்ளிகளுக்கு கணினி வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதோடு முதல் கட்டமாக 560 பள்ளிகளுக்கு அகன்ற அலைவரிசை வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், தமிழகத்தில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் PBO என்று அழைக்கப்படும் வணிக செயலாக்க விழிப்புணர்வு மையம் ஏற்படுத்தும் நிறுவனங்களை உருவாக்கும் வகையில் அரசு 7 லட்சம் ரூபாய் மானியம் வழங்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கதர் வாரியத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் டேவிட் தாஸ், இந்திய தொழில் கூட்டமைப்பின் தமிழக தலைவர் நந்தினி உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாநகரங்களில் மட்டும் செயல்படக்கூடிய ஒரு துறையாக இல்லாமல் அது இங்கு மசனகுடியிலும் செயல்படலாம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நமது முதல் சென்னையில் சாலையோர மீன் வியாபாரிகளின் மீன்கள் மீது பினாயில் ஊற்றி நாசம் செய்த போக்குவரத்து போலீசாரை கண்டித்து வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை மடிப்பாக்கம் மேடவாக்கம் சாலையில் கோவிலம்பாக்கம் பகுதியில் சாலை ஓரத்தில் மீன் வியாபாரிகளின் மீன் விற்பனையில் ஈடுபட்டிருந்த போது போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பாலசுப்ரமணி என்பவர் மீன்கள் மீது பினாயில் கொட்டி நாசம் செய்ததாகவும், இதை தடுக்க சென்ற பெண்களை தரக்குறைவாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. தரக்குறைவாக பேசிய போக்குவரத்து ஆய்வாளர் பாலசுப்ரமணி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் விலை உயர்ந்த மீன்களை நாசம் செய்ததை கண்டித்தும் மீன் வியாபாரிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த பள்ளிக்கரணை போலீசார் மீன் வியாபாரிகளிடம் சமாதானம் செய்ததையொட்டி சாலை மறியல் கைவிடப்பட்டது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் தீவிரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ள வனத்துறையை சார்ந்த ஊழியர் பலியாகியுள்ளதால் தேடுதல் பணியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நக்சலைட் தீவிரவாதிகளின் தீவிர பயிற்சி மேற்கொண்ட போது போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தியதால் நவீன் பிரசாத் என்கின்ற நக்சலைட் தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டான். 2 பெண்களும் உட்பட 9 பேர் தப்பி ஓடியதாக போலீஸ் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசாரும் வனத்துறையினரும் தீவிர தேடுதல் வேட்கையில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்பொழுது தீவிரவாதிகள் கொடைக்கானல் மலைப்பகுதியில் மீண்டும் தஞ்சம் அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் வனத்துறையினர் 6 பேரும் காவல்துறையினர் 20 பேரும் நேற்று கொடைக்கானல் மலைக்குட்பட்ட தலையாரி என்கின்ற இடத்தை அடைந்த பொழுது திருச்சி மாவட்டம் மணப்பாறைக்கு அருகில் உள்ள ஆவம்பட்டியை சார்ந்த வனத்துறை ஊழியர் முத்துவீரன் என்பவர் ரத்தவாந்தி எடுத்து உயிரிழந்ததால் தீவிரவாதிகளை தேடும் பணியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. தேடுதல் பணியில் ஈடுபடுத்தப்படும் வனத்துறையினருக்கும் போலீசாருக்கும் உரிய மருத்துவ பரிசோதனை செய்யாமலேயே வனப்பகுதியில் தேடுதல் வேட்கையில் ஈடுபடுத்துவதே உயிரிழப்பிற்கு காரணம் என கூறப்படுகிறது. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், திருச்சி மாவட்ட மகளிர் திட்டம், சேவை தொண்டு நிறுவனம் ஆகியவை இணைந்து மகளிர் சுய உதவி குழுக்களின் பயிற்சியாளர்களுக்கு உண்டு உரையிட எய்ட்ஸ் விழிப்புணர்வு முகாம் திருச்சியில் நடைபெற்றது. 35 சுய உதவிக்குழு பயிற்சியாளர்களுக்கு தமிழ்நாடு மகளிர் பயிற்சி மைய தலைமை பயிற்சியாளர்கள் பயிற்சி அளித்து வருகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் 150க்கும் மேற்பட்ட சுய உதவிக்குழு பயிற்சியாளர்கள் எய்ட்ஸ் விழிப்புணர்ச்சி பயிற்சி பெற்று பிறகு அவர்கள் திருச்சி மாவட்டத்தில் செயல்படும் 10,000க்கும் மேற்பட்ட சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளனர். சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் தான் எந்த செய்தியையும் சரியாக மக்களிடம் எடுத்து செல்கிறார்கள் என்று நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பேசிய சேவை நிறுவன இயக்குனர் கோவிந்தராஜன் கூறினார். பயிற்சி கையேட்டை திருச்சி மாவட்ட எய்ட்ஸ் திட்ட மேலாளர் டாக்டர் லீலாவதி வெளியிட சேவை நிறுவன இயக்குனர் கோவிந்தராஜன் அதை பெற்றுக் கொண்டார். மேலும் இந்த பயிற்சி ஏற்பாட்டை திருச்சி மாவட்ட மகளிர் உதவி திட்ட அலுவலர் அமுதா, மகளிர் திட்ட இயக்குனர் விஜயலட்சுமி, திருச்சி சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் வனிதா,
எய்ட்ஸ் திட்ட ஒருங்கிணைப்பாளர் கல்பனா, அப்பாக் இணை பணியாளர் எலிசபெத் மேரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இணை பணியாளர் மருந்து செலவிற்காக சேவை கோவிந்தராஜன் 4000 ரூபாய் நன்கொடையாக வழங்கினார். அந்த முன்னோடியிலே நான் போது அங்கு முன்னாள் மாவட்ட ஆட்சியர்கள் அதற்குரிய ஆசிரியர்கள் பல முன்னணி செயல்கள் இருந்தார் இந்தியாவிலே. அவர் சொன்னது வந்தால் இந்தியாவிலேயே முன்மாதிரியான திட்டமானது தமிழகத்தில் கூடிய. விளம்பர இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். காரைக்காலில் பழுதடைந்த சாலையை செப்பனிடக் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதால் சென்னை நாகை தேசிய நெடுஞ்சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காரைக்காலை அடுத்த திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோழகம் கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலை கடந்த 20 ஆண்டுகளாக செப்பனிடப்படாமல் உள்ளதால் இந்த சாலையை சீர் செய்ய கோரி அந்த கிராம மக்கள் தொடர்ந்து புதுச்சேரி அரசிடம் போராடி வருகின்றனர். இந்நிலையில் சமீபத்தில் பெய்த தொடர் மழையினால் இச்சாலை மேலும் மோசமாகி இந்த கிராமத்திற்கு செல்ல முடியாத அளவிற்கு தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் கோபமுற்ற இப்பகுதி மக்கள் எந்தவித அடிப்படை வசதியையும் செய்து தராமல் புறக்கணிப்பு செய்யும் புதுச்சேரி அரசை கண்டித்து சென்னை நாகை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டம் நடத்தியுள்ளனர். இதனால் அச்சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வேளாங்கண்ணி மற்றும் நாகூருக்கு செல்லும் சுற்றுலா பயனாளிகள் பெரும் அவதிக்குள்ளாயினர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினரும் அரசு அதிகாரிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினரும் அரசு அதிகாரிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சாலையை உடனே செப்பனிட்டு தருவதாக உறுதியளித்த பிறகு மறியலை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். அந்த சாலையும் பார்க்கல. நாங்க பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்க, மருத்துவமனை போற பிள்ளைங்க. 18 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு மது விற்பனை செய்தால் மதுபான கடைகளை சிறைபிடிப்போம் என கரூர் மாவட்ட பாமகவினர் தெரிவித்துள்ளனர். கரூரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான பாமக அவசர ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருந்த அக்கட்சியினர் மாநில துணை பொதுச் செயலாளர் பாஸ்கரன் செய்தியாளர்களிடம் பேசும்போது கரூர் மாவட்டத்தில் 18 வயதிற்கு உட்பட்ட மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அரசுக்கு சொந்தமான டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகிறது. இது சட்டப்படி தவறு என்றும் இனிமேல் அவ்வாறு மது விற்பனை செய்யும் மதுபான கடைகளை கண்டறிந்து பாமகவினர் சிறைபிடிப்பு போராட்டம் நடத்துவார்கள் என்றும் தெரிவித்த அவர் மதுபான கடைகளை கண்காணிக்க தனி அலுவலரை நியமித்து மாணவர்களையும் இளைஞர்களையும் பாதுகாக்க வேண்டும் என அரசுக்கு வேண்டுகோள் வைத்தார். அவர் மேலும் பேசுகையில் சில தினங்களுக்கு முன்பு கரூர் அருகே உள்ள மண்மங்கலத்தில் மின்கம்பி அறுந்து விழுந்ததால் உயிரிழந்த 3 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் தமிழக அரசு இழப்பீடு அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் இளம் பெண்ணை கழுத்தை அறுத்து படுகொலை செய்து பிணத்தை கிணற்றில் வீசிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் செட்டிநாயக்கன் பட்டியில் உள்ள அங்கு நகரத்தில் தனியாருக்கு சொந்தமான கிணற்றில் பெண் பிணம் ஒன்று மிதப்பதாக தாடி
தாடிக்கொம்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து தாடிக்கொம்பு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்ட போது மேலாடை மற்றும் அணிந்திருந்த நிலையில் அரை நிர்வாணமாக மிதந்த பெண்ணின் பிணத்தை தீயணைப்பு துறையினரை கொண்டு கயிற்றின் மூலம் கிணற்றில் இருந்து வெளியே கொண்டு வந்தனர். பிணத்தின் இடது பக்க கழுத்து பகுதியில் அரிவாளால் வெட்டப்பட்ட காயம் காணப்பட்டதால் அந்த பெண்ணை மர்ம நபர்கள் கொலை செய்து பிறகு கிணற்றில் வீசி இருக்கலாம் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலையான பெண்ணின் சடலம் 5 நாட்களுக்கு மேல் தண்ணீருக்குள் இருந்து உடல் அடையாளம் தெரியாத நிலையில் உள்ளதால் இறந்து போன பெண்ணை உடனடியாக அடையாளம் காண முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த கொலை சம்பவம் குறித்து தாடிக்கொம்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விளம்பர இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். நரிக்கட்டியூர் அரைச்சாலை ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கரூர் அருகே உள்ள நரிக்கட்டியூர் ஆசிரியர் காலனியில் அரைச்சாலை ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலில் நடைபெற்ற குடமுழக்கு நிகழ்ச்சியை முன்னிட்டு சுத்த தெய்வங்களான ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ நாகலட்சுமி, ஸ்ரீ சப்தகன்னிமார், ஸ்ரீ முனியப்பன், ஸ்ரீ கருப்பண்ணசாமி ஆகிய சுவாமிகளுக்கும் பெருஞ்சாந்தி குடமுழக்கு நடத்தப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கோயில் பக்தர்களும் நிர்வாகியுமான காளிமுத்து மற்றும் திருப்பணிக்குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து கரூர் ஆன்மீக மன்றத்தினர் சார்பில் அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இன்றைய பங்குச்சந்தை நிலவரம். இந்திய பங்குச்சந்தை இன்று சரிவை சந்தித்தது. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 107.41 புள்ளிகள் குறைந்து 19,799.9 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 36.45 புள்ளிகள் குறைந்து 5,944.10 புள்ளிகளாக முடிவடைந்தது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் விலை இன்று சற்றே அதிகரித்துள்ளது. 22 காரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை ரூபாய் 1920. நேற்றைய விலையை விட இன்று கிராமுக்கு 10 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 பவுன் தங்கம் மற்றும் 1 பவுன் தங்கம் ரூபாய் 15,360 விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 48 ரூபாய் 40 காசுகள். இத்துடன் 3 செய்திகள் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 8:30 மணிக்கு. வணக்கம்.